இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பெற்றோர்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆம், அன்பு உறவுகளே, பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டிய வழியில் நடத்த வேண்டும். எப்படி? கடவுளுக்குள் பக்தியிலும் நல் வழியிலும் பிள்ளைகளை நடத்த வேண்டும். அப்படி நடத்தும் பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான் என்று நாம் வேதத்தின் வழியாக பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் அன்பு சகோதரனே, சகோதரியே, பிள்ளை வளர்ப்பதில் நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம். இன்னொன்று என்னவென்று பார்த்தால், ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகள் இருக்கிறதுனால் நாம் ஏதாவது திட்டிவிட்டால் பிள்ளைகள் பயந்து ஏதாவது ஒன்று செய்து விடுவார்கள் என்ற பயத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளையை அதன் போக்கிலே விட்டு விடுகிறோம். ஆனால் அப்படி விடும் பொழுது அது வாலிபமாகி அது தன் இஷ்டத்துக்கு போய் அது தன் விருப்பத்தின்படி இருந்து அது சீர்கட்ட நிலைக்கு போய்விடுகிறதை நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம். அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பான். அதே நீதிமொழிகள் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் சாகான், அடித்ததினால் பாதாளத்துக்கு அவனின் ஆத்துமாவை தப்புவிப்பாய். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் பாதாளத்துக்கு போகிறதையும் நீ தப்புவிக்கிறாய். அப்போ கடமை யாருக்கு? பெற்றோர்களாகி நமக்கு தான் உண்டு. பிள்ளையை நாம் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்த வேண்டும். அப்படி நடத்தும் பொழுதுதான் பிள்ளை என்ன செய்வான்? நல் ஒழுக்கத்திலும் சுய புத்தியிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் வளருவான். பிள்ளைகளை எப்படி நாம் வளர்த்த வேண்டும்? காலை மாலை வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் துதிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். சங்கீதம் 127:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவரால் கிடைத்த பலனை நாம் என்ன செய்யக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்த வேண்டும். சங்கீதம் 128:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள். எப்படி? தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் நம் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்றால் நாம் கடவுளுக்குள் பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். எப்படி? வேத வாசிப்பிலும் தேவனை துதிக்கிறதிலும் தேவனை துதித்து பாடுகிறதிலும் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்துக்கு வழி நடத்துகிறதிலும் நாம் சரியாக நடப்போமானால் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? நீதிமொழிகள் 17:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கிரீடமாக இருக்கும். அவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள்? ராஜரீக வாழ்க்கை வாழ்வார்கள். அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. அப்போ அந்த பிள்ளைகளை நல்வழியில் வளர்த்து உயர்வில் வைக்கும் பொழுது என்ன உண்டாகும்? அவர்களுடைய மேன்மைகள் பெற்றோர்களாகிய உங்களை சாரும். இப்படி நம் பிள்ளைகளை வளர்ப்போமானால் நீதிமொழிகள் 17:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு கிரீடமாகவும் நமக்கு கனத்தையும் நன்மதிப்பையும் மேன்மையும் கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால்,
பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் அதை நடத்தும் பொழுது முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். அப்படி வளர்க்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்? உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிள்ளைகள் உங்களுக்கு கிரீடமாக இருப்பார்கள். பிள்ளைகள் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். நாம் இப்படி நம் பிள்ளைகளை வளர்ப்போமானால் நமக்கு கிரீடமாகவும் நமக்கு கனத்தையும் மதிப்பையும் மேன்மையும் கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆம் அன்பு உறவுகளே, இந்த வார்த்தைக்காய் நம் தேவனை நோக்கி பார்ப்போம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, நல்ல கற்பத்தின் கனியை கொடுத்த நல்ல ஆண்டவரே, பிள்ளைகளை நல்வழியில் நடத்த வேண்டிய ஞானத்தை தாரும். பிள்ளைகள் இதை கேட்டு கடவுளுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ்வோம். இயேசுவின் வழியாக இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டுமா? இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.